அல்வா செய்ய போகிறோம். இப்போதைக்கு நீங்கள் பீட்ரூட் அல்வா பார்த்துருப்பீங்க, பிரெட் அல்வா பார்த்துருப்பீங்க, அரிசி அல்வா பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த அரிசி அல்வாயை எப்படி செய்கிறதுன்னு செய்ய போகிறோம், பார்க்கலாம். தேவையான அளவுக்கு அரிசி எடுத்து ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுன்ட்டு ஊறின உடனே நல்லா கழுவிட்டு நல்லா மாவை ஆட்டி எடுத்துக்கணும். மாவை ஆட்டி எடுத்துக்கின்னு ஒரு கடலப்பருப்பு எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதை நல்லா கழுவி எடுத்துன்னு அப்புறம் ஒலை வைக்கணும். ஒலை வச்சு ஒலை நல்லா கொதிக்கிட்டுன்னு கடலப்பருப்பு போடுங்க. கடலப்பருப்பு போட்டு கடலப்பருப்பு நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு அரிசி மாவை கரைச்சி வச்சுக்கிற அரிசி மாவை அதில் ஊற்றி நல்லா கலரிக்கினே இருக்கணும். அடி பிடிக்கும். கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும். அடி பிடிச்சி நல்லா கலரிக்கினே சொல்ல வெந்து மாவு நிறம் மாறி வரும். நிறம் மாறி வர சொல்ல வெல்லம் போடுங்க. வெல்லம் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கலக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போடுங்க. தேங்காய் போட்டு கொஞ்சம் நேரம் இருக்கட்டுன்னு அதை கலக்கிட்டு ஏலக்காய் தூள் போட்டு இறக்கிக்கிடுங்க. அல்வா ரெடி.